மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்து திருமணம் ஆகிருக்குது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, என்னதான் பாடுபட்டு என்னதான் சம்பாரிச்சு என்னதான் சேர்த்து வச்சாலும் குழந்தைக்காகத்தானே நம்ம வாழ்கிறோம். ஒரு வீட்டுக்கு 30,000 வாடகை கொடுக்குறாங்க. அப்புறம் 2 வீட்டுக்கு மாசத்துலேயே அதுலேயே அவருக்கு 60,000 வந்துடும். அந்த அளவுக்கு சடனாக அது வந்து அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உயர்த்தி கொடுத்தது எதுனா அந்த நம்பர்ஸ் தான். நடிகர்களுக்கு சினி ஸ்டார்களுக்கெல்லாம் நாங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். சூப்பராக இருக்குது. 32 வந்து கண்டிப்பாக 2 தொழிலை தரும், 2 வண்டியை தரும். ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு கார் வாங்குவீங்க, ஒரு பைக் வச்சுருந்தா இன்னொரு பைக் வாங்குவீங்க, 2 வீடு தரும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம், குறிப்பா நிறைய விதமான வாஸ்து பதிவுகள் பார்த்துட்டு வரோம். ஒரு பெண் சாதனையாளர், அதாவதுனா 32 வருட அனுபவம், 2600 திருமணங்களுக்கு மேல செய்து நிறைய பேர் வாழ்க்கையை ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா ஒண்ணு கூட விவாகரத்தோ இல்லாட்டி பிரச்சனையாகி அவங்களுடைய திருமணம் முறிந்தது அப்படிங்கிறது இவங்களுடைய சாதனையில நம்ம சொல்லவே முடியாது. இதை தாண்டி வாஸ்துவின் அனுபவம், நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட 40,000க்கு மேல இன்னைக்கு மாணவர்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. வீரமங்கை நாச்சியார் அவார்டு, அதே மாதிரி 100 நிமிடங்கள் 100 மங்கையர்களுக்கான ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இதை தாண்டி சாதனையாளர் விருது, ஜோதிட விருது, வாஸ்து விருதுன்னு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்தான் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் அவர்கள். அவங்கள தான் சந்திக்க போறோம். வணக்கம். நன்றி. வணக்கம். அனுபவத்துல இவ்வளவு விருதுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க வாஸ்துனால வாழ்க்கையை மாற்றுறீங்க, அவங்களுடைய அலுவலகத்துல தொழில் மாற்றம் செஞ்சு கொடுக்குறீங்க. திருமணம் ஆகலையா, ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் பரிகாரங்கள் செஞ்சு கரெக்டாக இத்தனை நாட்களில் அந்த கல்யாணம் நிச்சயம்னா ஆமாம் ஆகுது. இதற்கெல்லாம் முதல்ல இதை செய்யணுங்கிற அந்த ஒரு தூண்டுதல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? குருவாழ்வு குருவே துணை. இது வந்து நம்ம முன்னோர்கள்ட்ட தான் வந்தது. முன்னோர்கள் செஞ்சது தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். தாத்தாவாகட்டும் எங்கள் அப்பாவாகட்டும் ஒரு சில காலகட்டத்தில் போகும்போதே என்னை கூட்டிகிட்டு போகிறனால அவங்களுடைய அனுபவம் எனக்கு வந்தது. 15 வயசில் படிக்க ஆரம்பிச்சேங்கம்மா. எப்படி படிக்க ஆரம்பித்தேன்னா, நான் 10th போயிருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு 10-20 பேரை வச்சு. அப்போ நான் உட்கார மாட்டேன் கிளாஸில், ஏன்னா காதில் வாங்கினதை மட்டுமே நான் கேட்டு கேட்டு படித்து ஒரு நாள் ஒரு 15 வயசு முடிஞ்சு 16 வயசு நடக்கும்போது எங்கள் அப்பாட்ட என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் அப்பா கிட்ட காமிச்சு கேட்குறேன், அப்பா எனக்கு 2 பெண் குழந்தை மட்டும் தான் காட்டுது, ஆண் குழந்தை காட்டவே இல்லை அப்படின்னு. அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இருக்க கட்டி அணைச்சிட்டார். அப்போ கட்டி அணைச்சிட்டு உனக்கு வந்து இதுதான் இனி படிக்கணும் நீ அப்படின்னு. அன்னைக்கு பிரேக் ஆனது. அதுக்கப்புறம் நான் 10th மேலே 10th பிரேக்கப்பு, படிக்கவே இல்லை. நாங்கள் தான் படிக்கல ஜோதிடத்தில், எங்களுக்கு அனுபவம் தான். நீ ஜோதிடத்தில் படித்து முறையாக படித்து நீ எல்லாம் வாங்கின, இதில் தான் டாக்டரேட்டு, பிஹெச்டி, சாதனையாளர் விருது, பாண்டிச்சேரியில் குளோபல் பீச்சில் எனக்கு வீரமங்கை விருது கொடுத்தாங்க, சிங்கப்பெண் அவார்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. காரணம் என்னென்னா எதுவுமே வந்து ஃபெயில் கிடையாது. நம்ம ஜாதகம் பார்த்ததுலையாகட்டும், ஒருத்தருக்கு தொழில் அமைச்சு கொடுத்ததுலையாகட்டும், நியூமராலஜியில் நேம் செலக்ட் பண்ணி கொடுத்ததுலையாகட்டும் எதுலேயும் ஃபெயிலியர் கிடையாது. அதனால் என்னை கூப்பிடுவாங்க. இந்த அயன்ஸ் ரெக்கார்டும் கூட என்னை கூப்பிட்டு தான் அவங்க கேட்டாங்க. அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மையை செய்கிறோம். அப்போ வந்து உங்கள் திருப்திக்கு நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன், என்னோட திருப்திக்கு நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். இங்கே என்ன தாட் இருக்கோ இதை அப்படியே ஒப்பிச்சிருவேன். நான் எல்லாரும் கேட்பாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அழுதுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், எப்படியாவது அந்த வரனை முடிச்சிடணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் அந்த உண்மையை எடுத்து சொன்னாலும் இல்லை இப்போ வந்திருக்கிற வரனை விட முடியாதுன்னு. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சிருக்கீங்க? நிறைய இப்படி பேசுவாங்க, திட்டுவாங்க, கோபப்பட்டு போவாங்க, சண்டை போட்டு போவாங்க. நான் சொல்லுவேன் உண்மையை தான் சொல்லுவேனுங்க, உண்மையை தான் செய்வேங்க, இது ஆகாதுன்னு ஆகாது. 4 வருஷம் கழிச்சு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்லி என்னோட பேச்சை கேட்காம நான் பொருத்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்ததை ஒருத்தர்கிட்ட பொருத்தம் இருக்குதுன்னு எழுதி ஒன்றில் அவங்க அண்ணன் பிள்ளைக்கே போய் எல்லாம் சொல்லி செஞ்சு 4 வருஷத்தில் 2 பேர் அவங்க அப்பா வீட்டில் அந்த பிள்ளை இருக்குது, இங்கே அவங்க அம்மா வீட்டில் இந்த பொண்ணு இருக்குது. அப்போ கூப்பிட்டு எங்ககிட்ட சொல்கிறாங்க, அது லக்னாதிபதி 11 இருக்குது, நீங்கள் என்ன தான் பண்ணினீங்கனாலும் உங்களுடைய வேலை நடக்காது, அது கிரகங்கள் வலிமையானது, அது வேலை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், நம்ம தான் அதன்படி கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வழி மாதிரி போகணும். இந்த இடத்துல முள் இருக்குதுன்னா இந்த இடத்துக்கு போகாமல் முள்ளை எடுத்து போட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். முள்ளை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை இல்லை, முள்ளோட போனோம்னா முள்ளு குத்துமா குத்தாதான். அப்படி தான் அவங்கவுங்க வாழ்க்கையை நான் சீரமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறது. இந்த வகையில் இப்போ நியூமராலஜி பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. நிறைய பசங்களுக்கு மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்து திருமணம் ஆகிருக்குது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்து அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்குது. உண்மை. ஏன்னா ஜாதகம், ஜோதிடம், பரிகாரங்கள்னு வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க நம்பினாலும் அந்த வீட்டில் கல்யாண வயசில் இருக்கிறவங்களோ குழந்தைகளோ இதெல்லாம் வந்து உண்மை இல்லை, பொய், இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், இப்படி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் நம்பர்ஸ்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு விதமாக நம்பிக்கைங்கிறத விட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு யோஜனை வரும். நியூமராலஜின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த எண்களுக்கு பலம் இருக்கா? ஏன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து இல்லை இந்த எண்கள் வேண்டாம், இது கூட இந்த மாதிரி சேர்க்கலாம்,
இல்லை மொபைல் நம்பரோ இல்லை வேற வண்டி எண்ணோ கார் எண் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதை பற்றி உங்களோட அனுபவம், ஏன் இதை மாற்றணும், மாற்றுறதுனால என்ன மாதிரி விஷயம் நடக்கும்? 12 லக்னங்கள் இருக்குது. 12 லக்னங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து பண வரவு வரணும்னா 2ஆம் இடத்து எண்ணையும் 8ஆம் இடத்து எண்ணையும் 5ஆம் இடத்து 8 தான் திடீர் அதிர்ஷ்டம், 5 தான் வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டம். திடீர்னு வர அதிர்ஷ்டம் 8ல் இருக்குது. 2, 5, 8 எண்களை நாங்கள் முதல்ல எடுத்து கொடுப்போம். அதில் இந்த பசங்க கல்யாணமாகாத பசங்களாகட்டும் பெண்களாகட்டும், இப்போ பாருங்கள் ஐடி ஃபீல்டு 36 வயசாச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை, மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்து மேட்ச் ஆச்சு. இப்போ மேட்ச் பண்ணி கொடுத்தோம். எப்படி மொபைல் நம்பரை வச்சு? மொபைல் நம்பர்னா மொத்தம் 10 நம்பர் இருக்குது மொபைலில். அதில் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஜாதகர், 2வது 2 நம்பர் ஸ்பௌஸ் நமக்கு வர வேண்டிய கணவனோ அல்லது மனைவியோ, 3வது 2 நம்பர் நாம் செய்யும் தொழில், 4வது 2 நம்பர் நம்மளுக்கு வாங்க வேண்டிய கார் வீடு வண்டி வாகனம், 5வது 2 நம்பர் நம்மளுடைய குழந்தை. நம்மளுடைய குழந்தை நல்லா இருக்கணும். நம்ம என்னதான் பாடுபட்டு என்னதான் சம்பாரிச்சு என்னதான் சேர்த்து வச்சாலும் குழந்தைக்காகத்தானே நம்ம வாழ்கிறோம். அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற 2 நம்பர். இப்போ அந்த 5 2 நம்பருமே 2 10 நம்பர், அந்த 10 நம்பருமே நல்ல நம்பராக நம்ம மாற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்பௌஸுங்கிற இடத்துல நம்பர் கரெக்டாக மாற்றணும். இந்த திருமணமாகாத பசங்களுக்கு ஆனால் எல்லாமே வந்து பாசிட்டிவான எண்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 எண் இருக்குது, 1 2 3 கடைசியில் 100 வருது. அந்த 100 எண்ணில் 100 நம்பர்ஸ் இருக்குது. அதில் 43 நம்பர் மட்டும்தான், 43 விதமான நம்பர்கள் மட்டும்தான் நல்ல நம்பர்கள். புரியுதுங்களா? மீதம் இருக்கிற நம்பர்கள்லாம் நெகட்டிவான எண்கள். ஏதாவது 1 2 உதாரணம்? 32 ஒருத்தர் கார் எடுத்து கொடுத்தோம். அவர் வந்து வேலையிலே இல்லாமல் இருந்தாருங்க. வாங்கி கொடுக்கும்போதே ஒரு பழைய கார் தான் போய் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த கார் பழசு தான், ஆனால் நீ வாங்கு, இதுக்கப்புறம் உன்னோட தொழில் ஜெயிக்கும் அப்படின்னு. அப்போ அவர் அந்த காரை வாங்கி ஒரு 2 3 ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ அவங்க 32 நம்பர் பழைய கார் வாங்கி ஓட்டிட்டு இருந்தாங்க. 2 3 குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுற வேலை, கூட்டிட்டு வர்ற வேலை அவங்களுக்கு. அப்புறம் திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணினாங்கன்னா, அந்த வருஷம் அவங்க ஓட்டிட்டு அடுத்த வருஷம் சடனாக என்ன பண்ணாங்க, பெரிய வண்டி வாங்கினாங்க. பெரிய வண்டி 79 நம்பர் நாங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். பெரிய நம்பர் வாங்கி இப்போ 10 12 குழந்தைகளை கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதில் ஒரு முக்கியமான பெரிய பிரபலங்களோட குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்க அதில் போகிறனால ஒரு வீட்டுக்கு 30,000 வாடகை கொடுக்குறாங்க. அப்புறம் 2 வீட்டுக்கு மாதத்துலேயே அதுலேயே அவருக்கு 60,000 வந்துடுது. அந்தளவுக்கு சடனாக அது வந்து அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உயர்த்தி கொடுத்தது எதுனா அந்த நம்பர்ஸ் தான். எண்களே வாழ்க்கையில் கண்கள். இப்போ ஒரே ஜாதகருக்கு எதற்கு 2 நம்பர்? அங்கே கொடுத்த அதே நம்பரை இங்கே கொடுத்துருக்கலாமே, ஏன் மாறுபட்டு கொடுத்தீங்க? இல்லை 79 வந்து நல்ல பிரபலம் அடையும் நம்பர். பிரபலத்தை உண்டு பண்ணும் நம்பர் 79. 32 லட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு லட்சுமி கடாட்சம் வரணும், வந்தால் தானே அவர் பிரபலமாவார். அப்போ 2வது 79 எடுத்து கொடுக்கும்போது அவர் நல்ல பிரபலம் ஆகிட்டார். பிரபலமாகி 2 பிள்ளை 3 பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தவர் 8 பிள்ளை 9 பிள்ளை ஏற்றி அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரும் பொழுது 2 வீட்டில் ஒரு மிகப்பெரிய புள்ளி வீட்டில், நான் உனக்கு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரக்கு நீ இன்சார்ஜ் எடுத்து செய்கிறனால உனக்கு 30,000 சம்பளம் தான். அதே மாதிரி இன்னொரு வீட்டில், அப்புறம் மற்றதெல்லாம் மிடில் கிளாஸு எல்லாம் சேர்த்தி அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 சடனாக அந்த ஒரே வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருச்சு, உயர்ந்துட்டாரு. அப்ப அவருக்கு எங்க வேலை செஞ்சிருக்கு, என்ன வேலை செஞ்சிருக்குன்னா, அவருடைய லக்னத்துப்படி 2ஆம் இடத்து நம்பர், 11ஆம் இடத்து நம்பர், 5ஆம் இடத்து நம்பர், 8ஆம் இடத்து நம்பர். இப்போ நாங்க இவருக்கு கொடுத்தது 2ஆம் இடத்து நம்பரும் 11ஆம் இடத்து நம்பரும் தான் கொடுத்துருக்குறோம். இவங்களுக்கு பணம் வரணும், பணம் வந்ததுக்கு அப்புறம் அவரு பிரபலமாகணும், இந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். சூப்பரா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் நம்மளுக்கு வந்து டெய்லி போடுற கலர் சட்டையிலிருந்து கேட்பாங்க, இன்னைக்கு என்ன கலர் சட்டை போடலாம், அப்ப எப்படி நகரலாம் அப்படின்னா ஒவ்வொரு காயா நகர்த்தும் போது அவங்க கேட்பாங்க, எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்கள டியூன் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி செஞ்சா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஒன்னும் இல்லை, ஒரு யோகாதிபதி கடவுளையும் ஒரு காரிய ஜெயந்தன் கடவுளையும் நம்ம எடுத்து கொடுத்தா வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கும்பிட்டு வர 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 அவங்களுக்கு ஜெயிச்சிடும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இது ஃபோன் நம்பர் இப்படியும் கார் நம்பர் இப்படியும் எடுத்து கொடுத்து நம்ம கிட்ட வர்ற கிளைண்ட்டுகளுக்கு நம்ம ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ நிறைய நார்மலா நம்பர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் என்ன வரும், அப்போ நான் நம்பரை மாத்தினாதான் என் வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா இந்த இடத்துல மாற்றவே முடியாது. இப்போ நான் போன வருஷம் தான் கார் வாங்கினேன், 20 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டேனுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்து நம்பரோ 11ஆம் இடத்து நம்பரோ 4 தடவை எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க கார்ல ஒட்டிக்கலாம். நிறைய பேர் கொடுத்துருக்குற அது மாதிரி. அதாவது எண்கள் வாழ்க்கையின் கண்கள். அந்த எண்களை கரெக்டா நம்ம வந்து நிறைய அரசியல்வாதிக்கு, நடிகர்களுக்கு, சினி ஸ்டார்களுக்கு எல்லாம் நாங்கள் நம்பர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். சூப்பராக இருக்குது. இதே எண்கள் வீட்டில் எப்படி வேலை செய்யும்? ஏன்னா வீட்டு எண்ணுங்கிறது அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நம்மளால மாற்ற முடியாது. இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த வீடே ஒரு ராசியாக மாறணும், வளமாக இருக்கணும்னா எப்படி மாற்றுறீங்க? எப்படின்னா இப்போ ஏபிசிடி இப்போ ஜெட் வரைக்கும் இருக்குது. அதுக்கு நீங்கள் சாதாரணமாக காலண்டரில் பாருங்கள், காலண்டர் திருப்பி பார்க்கும்போது ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4 இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு 17ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அவங்க லக்னத்துக்கு அது அந்த நம்பர் வந்து செலக்ட் ஆகலை, நல்லா இல்லைன்னா அந்த 17 கூட நம்ம ஒரு ஏ சேர்த்துனோமா 17 1 18. ஒரு 5ஆம் நம்பர் வீடு வந்துச்சுன்னு வைங்க, 5 ஆக்சுவலாகவே அந்த காலத்துன்னு சொல்லுவாங்க பெரிய மாற்றத்தை தருன்னு. உனக்கு வந்து சுக்கிரன் வலுவாக இருக்கணும், உனக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும்னா 5A அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ அது ஏக்கு 1ஆம் நம்பர் பேசும்.
5க்கு வந்து 5, 5 1 6, சுக்கிரன் வலுவாக இருக்கிறார், தினமும் பழங்குற காசு சுக்கிரன், அப்போ அன்றாடம் வரும் வருமானம் சுக்கிரன், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுத்துருக்குறோம். இதில் பாருங்களேன், ஒரு ஜாதகம் அவங்களுக்கு வந்து செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குது. அவரோட பேர் கணேஷ். அவர் ஃபர்ஸ்ட் வந்து கணேசன் வந்தார். அவங்க அம்மா பேர் பார்வதி. அப்போ அவருக்கு 25 நம்பர் வருது. 25 நம்பர் நெகட்டிவ் நம்பருங்கம்மா. அப்போ பார்வதிங்கிற பிஏ சேர்த்துக்கிட்டேன் நான். பிஏ சேர்த்தணுன்னு அவருக்கு வந்து 33 வந்துச்சு. பிக்கு வந்து 8ஆம் நம்பர் கூட சேர்த்தணும். அப்போ 33 வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் 32 வந்து கண்டிப்பாக 2 தொழிலை தரும், 2 வண்டியை தரும். ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு கார் வாங்குவீங்க, ஒரு பைக் வச்சிருந்தா இன்னொரு பைக் வாங்குவீங்க, 2 வீடு தரும். இன்னும் ஒரு வீடு வாங்கி வீட்டில் குடியிருந்தீங்கன்னா அடுத்து ஒரு வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இப்போ இதில் இன்னொரு வேலையும் நடக்கும். என்னென்னா 2 திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இதில் இது எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக சொன்னேன், இருதார யோகத்தையும் இது கொடுத்துருங்க சார் அப்படின்னா, நான் 2ஆம் தாரம் தாங்க கட்டியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு தாரம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னாரு. அப்போ ஓகே, உங்களுக்கு செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணேசுங்கிற பேரோட பிஏ சேர்த்தி கொடுத்தோம். அவருக்கு நடப்பு திசை என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசையில் சனி புத்தி. உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்ந்தாலே உத்வகரகம், சண்டை, அப்புறம் பிரச்சனைகளாகும், வாக்குவாதங்களாகும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகும், விபத்து நடக்கும். பேரில் பிஏ சேர்த்தி கொடுக்கவும் அவருக்கு வந்து தொழிலும் நல்லா இருக்குது, அவருடைய பிரச்சனைகளும் சால்வ் ஆச்சு. அவர் தோப்புக்கு பக்கத்தில் பெரிய பிரச்சனை தான் வந்தார். அப்புறம் பெயர் மாற்றம் தான் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி பெயர் மாற்றத்திலையும் அவங்களுடைய 2ஆம் இடத்து எண், 11ஆம் இடத்து எண், 8ஆம் இடத்து எண், 5ஆம் இடத்து எண் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க தொழில் ரீதியாகவும் அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இது நீங்க பெயர் மாற்றம்னு சொல்லும்போது நிறைய பேர் சொந்தமா ஒரு குட்டி தொழில் பண்ணலாம். ஆனா சில பேருக்கு சின்னதா இருக்கும்போது ஜெயிச்சவங்க இருப்பாங்க, அதே பெருசா இருக்கும்போது வியாபாரம் கம்மியாயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி மாற்றம் பண்ணி தரீங்க? நியூமராலஜியா இல்லாட்டி பெயர் மாற்றத்துல என்ன மாதிரி எழுத்துக்களை ஆட் பண்ணா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? நியூமராலஜி படி தான் மாத்துறோம். எப்படி மாத்துறோம்னா அவருக்கு தகுந்த நம்பரை எடுத்து அவருடைய பேரை எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவருடைய நம்பர் செலக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒன்று ராஜசேகருங்கிற நம்பரையே ஒரு ஸ்பெல்லிங் மாற்றி போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மாற்றி போடலாம், அல்லது ஒரு ஐயை சேர்த்தலாம், ஒரு ஏ சேர்த்தலாம். எதுவுமே முடியலன்னா அம்மா அப்பா தாத்தா பேரை முன்னாடி இன்சிலில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி லோகோவும் பண்ணி கொடுப்போம். லோகோ எப்படி பண்ணி கொடுப்போம்னா, ட்ரையாங்கிள் கீழே வர மாதிரி போட்டால் ஜனவசியம், மேலே வர மாதிரி போட்டால் வருமானம். எப்பவுமே ஸ்டார் போடுறாங்களா அதுக்கு மிகப்பெரிய செல்வம். சொஸ்திக் பாருங்களேன், நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருங்களேன், நான் நிறைய பக்கம் சொஸ்திக் போட்டு கொடுத்துருக்கேன். நான் சுவாதி தான், அவர் சொஸ்திக் சுவாதி தான் இருந்தாலும் அந்த சொஸ்திக் வந்து அவங்களுக்கு போடும்போது அவங்களுடைய லக்னத்துக்கு அது எந்த மாதிரி வருது, அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அது எந்த மாதிரி வருதுன்னு பார்த்து போட்டு கொடுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகம் தான் இப்போ பேசுது, புரியுதுங்களா? அந்த ஜாதகத்தை வச்சு தான் அந்த நம்பர்ஸு, லோகோ, பெயர் மாற்றம் எல்லாமே மாற்றி தர்றது. நம்ம இதுல வந்து திருமண பொருத்தத்துல பார்க்கும்போது சில பேருக்கு ஜாதக பொருத்தம் இருக்காது, பெயர் பொருத்தம்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து ஜாதகத்துல இல்ல பெயர் பொருத்தம் இருக்குன்னா அதை நீங்க எப்படி சரி பண்ணி தரீங்க? அது எப்படின்னா, பெயர்ல ஒரு சிறு மாற்றம், ஒரு ஐ சேர்த்திக்கலாம். இப்போ கணேசங்கிற பேர்லேயே ஒரு பி, அவங்க அம்மாவோட பார்வதிங்கிற பியை எடுத்து போட்டோமல்ல, அந்த மாதிரி அந்த பையனுக்கு பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு 25 ஒரு நம்பர் வருதுன்னு வைங்க, ஒரு 17 ஒரு நம்பர் வருதுன்னு வைங்க, அவங்க 2 பேத்துக்குமே ஒரு எழுத்து சேர்த்துனா 1ஆம் நம்பர் வந்து அப்போ 18 நல்லா இருக்கும், 26 நல்லா இருக்கும். 26 சர்வலாபம், 16 சர்வலாபம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா பிரச்சனையா ஒன்றும் இல்லை, அதுக்கு நிறைய தீர்வு இருக்குது, நிறைய விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் இணைக்கணும் அப்படின்னா நல்ல முறையில் கரெக்டாக இணைக்கலாம். அதாவது திருமணத்தை இப்படி தான் இணைச்சி அந்த ஒரு நிமிஷத்துக்காக இல்லாமல், ஆமாம் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஃபேவராக நம்ம எப்படி அழகாக அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி நிறைய வகுப்புகள் எடுக்கிறீங்க, இதை பற்றி நேயர்களுக்கு ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு எடுத்த கிளாஸ் வந்து 4 மாணவர்கள் தான் வந்தாங்க, புரியுதுங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷங்களா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 40,000 மாணவர்கள் படித்து வெளியே போயிட்டாங்க. படித்து வெளியே போனவங்களும் சும்மா இல்லை, தொழில்முறையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜோதிடமும் தொழில்முறையாக பார்க்குறாங்க, வாஸ்துவும் தொழில்முறையாக பார்க்குறாங்க. இப்போ ஒரே கிளாஸில் நாங்கள் 5 விதமான விஷயங்களை கொண்டு வந்துடுறோம். பஞ்சபட்சி சாஸ்திரம், ஹோரா, பாரம்பரிய ஜோதிடம், அடிப்படை வாஸ்து, சரிங்களா, நியூமராலஜி அடிப்படையாக வர்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துறேன் நான். ஏன்னா தான் பெற்ற இன்பகம் வையகம் பெருக, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அத்தனை வர்ற மாணவர்களுக்கு கக்கிடுவேன் நான். 1-to-1 கிளாஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. வெளிநாட்டு மாணவர்கள் 1-to-1 கிளாஸ் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் படிக்க விருப்பம் இருக்கோ என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, படிக்கலாம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த பதிவு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பதிவுகள் பார்ப்பீங்க, அதில் எதை நம்பணும் அப்படிங்கிறத தாண்டி எது யதார்த்தம் அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்ககிட்ட உங்களுக்கு ஜாதக ரீதியாக அது வேலையோ தொழிலோ திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லைங்க நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், வாஸ்துவுக்கு எனக்கு அதில் கரெக்டான நிலமா, என்னுடைய வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி ஜாதக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பேருக்கு மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் 2 நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அம்மாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை மாற்றம் தயாராக இருக்குது. அருமையான ஒரு பதிவு. இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வாங்கம்மா. நன்றி. நல்லதே நடக்கும்.